ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி வந்து டெலிட் பண்ணுறத டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸில் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு வேணாம், அதாவது இப்போதைக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா டீஆக்டிவேட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம மொபைலில் இருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி பர்மனெண்ட் டெலிட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோ 1 by 1 பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம NDFM ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 கோட் சிம்பிள் இருக்கும். அந்த 3 கோட் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதாவது பர்சனல் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கீழே அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே. அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவ்வளோ அக்கௌண்ட் இருக்கும். பட் நான் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கனால இந்த அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் அக்கௌண்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலீட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா அதாவது இப்போதைக்கு ஒரு 3 months 4 monthsக்கு மட்டும் டீஆக்டிவேட் ஆகிருக்கும். சர்ச் லிங்க்லையும் அதாவது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் சர்ச் பண்ணாலும் வராது. ஸோ அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களோட அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாகவே நீங்கள் வந்து டெலிட் பண்ண போகிறேன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிரும். ஸோ பர்மனெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதாவது டெலிட் பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். இல்லை டீஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டராக அதாவது நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதாயிரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் இருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் டெலிட் பண்ணிக்கலாம்.